அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது போர் புரிந்து வந்துட்டு இருக்காங்க. இதற்கு பதிலடியாக மத்திய கிழக்கு நாடுகளான சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், குவைத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்பட 7 நாடுகளில் அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்கியிருக்கிறது. இதன் பின்னணியில் ரஷ்யா கொடுத்த ஐடியா தான் உள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடுமையாக தாக்குதல் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த போர் எதிர்பார்த்ததை மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மத்திய கிழக்கு பிராந்திய போராக மாறியும் இருக்கிறது. இதற்கு ஈரானின் பதிலடி தாக்குதல் தான் காரணம். அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் ஈரான் பதிலடி கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய ஈரான் அமெரிக்காவை பழிதீர்க்க மத்திய கிழக்கு நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா குறிவைத்து அடித்துட்டு இருக்காங்க. மத்திய கிழக்கு நாடுகளாகவும் ஈரானின் அண்டை நாடுகளாகவும் சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன், ஈராக் உள்பட பல நாடுகளும் இருக்கிறது. இந்த நாடுகளில் அமெரிக்காவின் பாதுகாப்பு படைத்தளங்களும் இருக்கிறது. இந்த இடங்களை குறிவைத்து ஈரான் அட்டாக் செய்து வந்துட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு கூற வேண்டும் அப்படின்னா கத்தாரில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளமான அல் உதீத் விமானப்படை தளம், சவுதி அரேபியாவின் ரியாத், குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்களையும் ஈரான் ட்ரோன்கள் மூலமாக தாக்கியிருக்காங்க. இது தவிர சவுதி அரேபியா மற்றும் கத்தாரில் இருக்கக்கூடிய எண்ணெய் மற்றும் கேஸ் கட்டமைப்புகளை குறிவைத்து ஈரான் தாக்கியும் இருக்கிறது. இவ்வளவு முக்கியமான அமெரிக்க இராணுவ கட்டமைப்புகளை ஈரான் எவ்வாறு துல்லியமாக தாக்கியது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதற்கிடையேதான் மத்திய கிழக்கு நாடுகளான சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், குவைத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்பட 7 நாடுகளில் அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்கியதன் பின்னணியில் ரஷ்யா உள்ளதாக கூறப்படுது. எந்தெந்த நாடுகளில் அமெரிக்காவின் விமான தளம், கடற்படை தளம், இராணுவ தளம் இருக்கிறது என்பது பற்றிய முக்கிய தகவல்களை ஈரானுக்கு ரஷ்யா தான் வழங்கியும் இருக்காங்க. அதே போல வாஷிங்டன் போஸ்ட் நிறுவனம் வெளியிட்ட செய்தியில் பஹ்ரைன், கத்தார், குவைத், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்பட 7 இடங்களில் அமெரிக்காவின் பாதுகாப்பு துறை தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியும் இருக்கிறது. அமெரிக்க இராணுவத்தின் கட்டளை மையம், செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு முனையங்கள், ரேடார்கள் உள்ளிட்டவற்றை இலக்காக வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரான் மீதான போர் தொடங்கியதில் இருந்தே அந்த நாடு ரஷ்யாவுடன் நெருக்கமாக செயல்பட தொடங்கியிருந்தாங்க. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்கள், விமானங்கள் போன்ற இராணுவம், கடற்படை, விமானப்படைகளின் சொத்துக்கள் பற்றிய உளவு தகவல்களை ஈரானுக்கு ரஷ்யா வழங்கியிருக்கிறது. அதனை வைத்துதான் ஈரான் தாக்குதலும் நடத்தியிருக்கிறது. ஈரான் தற்போது வலுவிழந்திருக்கக்கூடிய நிலையில் ரஷ்யா வழங்கக்கூடிய தகவல்களை வைத்து செயல்பட்டும் வருகிறாங்க. ஈரானுக்கும் சீனாவுக்கும் நெருக்கமான உறவும் இருக்கிறது. இருப்பினும் ஈரானுக்கு சீனா எந்த இராணுவ உதவிகளையும் செய்யலை. இதற்கு முக்கிய காரணம் ரஷ்யாவுடன் இராணுவம் சார்ந்த உறவை ஈரான் வலுவாகவே வைத்திருக்கிறது. ஆனால் ரஷ்யாவை போல சீனாவுடன் ஈரான் அத்தகைய பாதுகாப்பு துறை சார்ந்த ஒத்துழைப்பை கொண்டிருக்கலை. இதுதான் சீனா உதவி செய்ததற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ரஷ்யா ஈரானை எடுத்துக்கொண்டா நெருங்கிய நட்பு நாடுகளாகவே இருக்காங்க. 2022 ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உக்ரைன் மீது போரை தொடங்கினார். இந்த சமயத்தில் ரஷ்யா ஈரான் இடையேயான உறவு அதிகரித்திருக்கிறது. அதிநவீன ட்ரோன்களை உற்பத்தி செய்ய தேவையான தொழில்நுட்பங்களை ரஷ்யாவிற்கு ஈரான் வழங்கியும் இருக்கிறது. இதனை வைத்து தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் உக்ரைனின் பல இடங்களில் புகுந்து அதிரடி தாக்குதலையும் நடத்தியிருந்தாங்க. இதற்கு கைமாறாக தற்போது ஈரானுக்கு ரஷ்யா உதவி செய்திருக்கிறது. முன்னதாக இந்த தகவலை நியூயார்க் டைம்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருந்தாங்க. இதன் மூலம் ஈரான் பொருளை நேரடியாக தலையீடு செய்யாவிட்டாலும் நட்பு நாடு என்ற வகையில் ஈரானுக்கு உளவு தகவல்களை அதிபர் விளாடிமிர் புதின் பகிர்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஈரான் போரால் அரபு நாடுகளிடம் இருந்து கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டும் இருக்கிறது. இதனால் நம் நாடு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை அதிகப்படுத்த முடிவு செய்திருக்காங்க. இந்த நிலையில தான் நம் நாட்டுக்கு சலுகை விலையில் வழங்கிய கச்சா எண்ணெயின் விலையை உயர்த்த அதிபர் விளாடிமிர் புதின் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் புரிந்து வந்துட்டு இருக்காங்க. இதனால் ஈரான் தனது ஹர்முஸ் ஜலசந்தி கடல்வழி
பாதையை மூடியிருக்கிறது. இந்த பாதை வழியாகத்தான் கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், ஈரான் உள்ளிட்ட அரபு நாடுகளிடமிருந்து இந்தியா, சீனா உள்பட ஆசிய நாடுகளுக்கு கச்சா எண்ணெய், LNG கேஸ் சப்ளை செய்யப்படும். தற்போது ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியிருக்கிறதுனால அரபு நாடுகளினுடைய கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட இருக்கிறது. அது மட்டுமின்றி உலக அளவில் கச்சா எண்ணெய்க்கான டிமாண்ட் அதிகரித்துள்ளதோடு விலையும் தொடர்ந்து அதிகரித்து வந்துட்டு இருக்கு. தற்போது நம் நாட்டிடம் 25 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 25 நாட்களுக்கு போதுமான பெட்ரோல், டீசல் இருப்பும் இருக்கிறது. ஆனால் போர் தொடரக்கூடிய பட்சத்தில் சிக்கலையும் ஏற்படுத்தலாம். இதனால் நம் நாடு ரஷ்யாவிடமிருந்து கூடுதலாக கச்சா எண்ணெய் வாங்க முடிவு செய்திருக்காங்க. கடந்த ஆண்டு வரைக்கும் நம் நாட்டின் கச்சா எண்ணெயில் 38% ரஷ்யா பூர்த்தி செய்து வந்திருக்காங்க. இதனால் ட்ரம்ப் 25% வரைக்கும் அபராத வரி விதித்திருந்தார். அதன் பிறகு வரியை ரத்து செய்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை நம் நாடு குறைத்து கொண்டாங்க. தற்போது ஈரான் போரால கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டை போக்க மீண்டும் ரஷ்யாவிடம் இருந்து நம் நாடு அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு திட்டமிட்டிருக்கிறது. இதற்கு அமெரிக்காவும் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஈரான் போரால உலக அளவில் கச்சா எண்ணெய்க்கு ஏற்படும் தட்டுப்பாட்டை போக்க ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கலாம் என்று அமெரிக்கா தெரிவித்திருந்தது. இந்த நிலையில தான் நம் நாடு ரஷ்யாவிடமிருந்து கூடுதலாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய முடிவு செய்திருக்காங்க. நம் நாட்டில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்படாமல் தவிர்க்கும் வகையில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டும் இருக்கிறது. இதற்கிடையே தான் ரஷ்யா நம் நாட்டுக்கு இடியை இறக்கி இருக்காங்க. அதாவது கடந்த 2022 உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடங்கியது. இதையடுத்து அமெரிக்கா உள்பட மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளையும் விதித்திருந்தது. இதனால் வேறு வழியின்றி ரஷ்யா தனது பொருளாதார தேவைக்காக நம் நாட்டுக்கு சலுகை விலையில கச்சா எண்ணெயை வழங்கி வந்தாங்க. இது நம் நாட்டுக்கு பெரிய அளவில் லாபமும் கொடுத்தது. ஆனால் தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் சப்ளை முழுமையாக பாதிக்கப்பட்டும் இருக்கிறது. இதனால் உலகளாவிய கச்சா எண்ணெய்க்கான டிமாண்ட் அதிகரிக்கவும் செய்திருக்கிறது. இதனால் நம் நாட்டுக்கு வழங்கக்கூடிய சலுகை விலை கச்சா எண்ணெயின் விலையை உயர்த்த ரஷ்யா முடிவெடுத்துள்ளதாக சொல்லப்படுது. இது தொடர்பாக ரஷ்யா தீவிரமாக பரிசீலனையும் செய்து வந்துட்டு இருக்காங்க. 2026 ஜனவரியில் ரஷ்யாவிடமிருந்து நம் நாடு 1.98 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்தாங்க. அதன் பிறகு தொடர்ந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா குறைத்திருக்கிறது. கடந்த வாரம் ஒரு நாளைக்கு 1.04 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடம் இருந்து நம் நாடு கொள்முதல் செய்திருந்தது. இப்படி ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைத்து வரும் நிலையில் அமெரிக்காவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது நம் நாடு அதிகரித்தும் இருக்கிறது. 2025 ஏப்ரல் 2026 ஜனவரி வரைக்கும் இந்தியா அமெரிக்காவில் இருந்து 11.6 பில்லியன் டாலர் மதிப்புள்ள கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்திருந்தாங்க. இது முந்தைய நிதியாண்டின் இதே காலகட்டத்தை விட 32% அதிகமாகும். இதனால் இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் அமெரிக்காவின் பங்கு 2025 ஏப்ரல் முதல் 2026 ஜனவரி வரைக்கும் 8% அதிகரித்தும் இருக்கிறது. முந்தைய நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் இது 5.7% மட்டுமே இருந்திருக்கிறது. இப்படி ரஷ்யாவை கைவிட்டு அமெரிக்காவிடம் அதிகமான கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கி வரக்கூடிய நிலையில தான் இந்த முறை நம் நாட்டுக்கு கச்சா எண்ணெயை சலுகை விலையில் வழங்குவது மறுபரிசீலனை செய்ய புதின் முடிவு செய்தும் இருக்கிறார். இது நம் நாட்டுக்கு கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் இந்தியாவும் சீனாவும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தெற்குலகுக்கு நலன் என்று சீன அரசு தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்காசிய போர் பதட்டம் சூழல்ல இந்தியாவுடன் கைகோர்க்க சீனா விருப்பம் தெரிவித்துள்ளது சர்வதேச அரசியல் முக்கியத்துவமும் பெறுகிறது. இது குறித்து தலைவர் பெய்ஜிங்ல செய்தியாளர்களுடன் பேசிய சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ இந்தியாவும் சீனாவும் ஒருபடி மேலே போய் ஒருவருக்கொருவர் ஆதரவாக செயல்பட வேண்டும். அதன் மூலம் பிரிக்ஸ் தலைமை பதவியிலேயும் இரு நாடுகளும் அடுத்து 2 ஆண்டுகளுக்கு ஒருவரையொருவர் ஆதரவளிக்க வேண்டும். ஒருங்கிணைந்தால் நாம் தெற்குலகுக்கு புது நம்பிக்கையை கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க.
வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.